Hey all, so welcome to Navratri series. So first Navratri giftsலாம் வந்து வாங்கிறதுக்கு வெட்ரிக்கு வந்திருக்கோம், டி நகரில் இருக்கிற ஷாப்புக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் குலுக்கே நாங்கள் இங்கே தான் வந்து வாங்கினோம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்கு இங்கே பிராஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நிறைய ஸ்டாச்சூஸ், நிறைய பொம்மைலாம் ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க எல்லாமே. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி விளக்கு, இந்த மாதிரி குட்டி பிள்ளையார் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க, லைக் கிஃப்டிங் பர்பஸ்க்கு. அப்புறமா இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் அதெல்லாமுமே நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பாட்ஸு, நிறைய இந்த மாதிரி விளக்கு, ஸ்டாச்சூஸு, ஷோ பீசஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாமே. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், லைக் எல்லாமே 500 700 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விளக்கு, இந்த மாதிரி பிள்ளையார் விளக்கு, சரஸ்வதி பொம்மை, அப்புறம் முருகர், அப்புறமா அவங்க 2 வைஃப்ஸோடு இருக்கிறது, சிவன் ஃபேமிலி, இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க இங்கே. ஆக்சுவலாக இந்த வாட்டி இந்த ஸ்டோரில் வந்து நிறைய பெருமாளோட ஸ்டாச்சூஸ், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பொம்மைகள் வந்து நிறைய இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி தாம்பூலம்க்கு வைக்கிறதுக்கான பவுல், இந்த மாதிரி சில்வர் கோட்டிங்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது எல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது வந்து குங்குமம், அப்புறமா அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு, குங்குமம் சந்தனம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த பெருமாள் ஸ்டாச்சூலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்து தாம்பூலம், லைக் நம்ம கொடுக்கறதுக்கு, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து இந்த கடையில் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் இது குவைட் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே. அண்ட் இந்த மாதிரி வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி கவுல, அப்புறமா லோட்டஸில் லக்ஷ்மி வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேட்ஸு, இது எல்லாமே 300 400 ரேஞ்சில் தான் இருக்குது. ரொம்ப நல்ல குவாலிட்டி கூட, ரொம்ப நல்லா இருக்குது இது எல்லாமே. இந்த தாம்பூலம் பார்த்திங்கன்னா கூட இதுவுமே நல்ல வெயிட்டு அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய டிசைன்ஸு, நிறைய பேட்டர்ன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஸ்டோர்லேயே. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த முருகர் பெயிண்டிங் தான், தாஞ்சூர் பெயிண்டிங். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த 2 பெயிண்டிங்ஸும். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைகள்லாம் கூட கீழே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி வாசஸ், லைக் பூ வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பொம்மைகள், அஷ்டலக்ஷ்மி பொம்மைகள், அப்புறமா தசாவதாரம், இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நல்ல பெரிய பெரிய பொம்மைகள் மாதிரி. இந்த அஷ்டலக்ஷ்மி, அப்புறமா நரசிம்மரோட பொம்மைகள், அப்புறமா வந்து தசாவதாரம், பெருமாளோடது, இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, குட்டி குட்டி விளக்கு. இது எல்லாமே 150 175 அந்த மாதிரி ரேஞ்சஸில். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விளக்கு, லக்ஷ்மி விளக்கு, இதெல்லாம் வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்து கொடுக்கலாம் மாதிரி. அண்ட் இந்த மாதிரி டெக்கரேஷன் பீசஸும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி மண்ணில் செஞ்சது, இதெல்லாம் வந்து ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அண்ட் கொலு ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இங்கே நிறைய பொம்மைகள் பின்னாடிலாம் வச்சுருக்காங்க, படியெலாம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான பெருமாள் பொம்மை, அது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க. நல்லா பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப யூனிக்காக வேறு இருந்தது. எனக்கு அந்த பெருமாள் பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்தது. தசாவதாரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் லக்ஷ்மி, அப்புறமா வந்து இந்த மாதிரி படி வச்சது, தசாவதாரம் பின்னாடி இந்த மாதிரிலாம் வந்து. அண்ட் தென் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள் வித் ஸ்டோன் ஒர்க், அது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் பல்காக வாங்குறதுனா கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கலாம் ரிட்டர்ன் கிஃப்ட் பர்பஸ்க்கு. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. இங்கே கலெக்ஷன்ஸே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் சீப் ரேட்லேயுமே இருக்குது. நீங்கள் நல்லா கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து பெருமாளோட பொம்மை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை எல்லாமே.
ஸோ அதே மாதிரி இதுவுமே ஒரு குட்டி ஒரு சாரதாம்பாள் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. கோல்டு, சில்வர், ப்ரான்ஸில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான வந்து கொலு பொம்மை எல்லாமே அந்த நார்த் இண்டியன் ஸ்டைல் அந்த மாதிரி கொலு பொம்மை எல்லாம் அம்மன், அப்புறமா ராதே கிருஷ்ணா அந்த டான்ஸ் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. தலையாட்டி பொம்மை, அப்புறமா முருகர் சிலை அது எல்லாமே வச்சுருந்தாங்க. பிள்ளையார், கிருஷ்ணர், ரொம்ப யூனிக்கான ஒரு கொலு பொம்மைலாம் இங்கே நிறைய இருக்குது. குட்டி குட்டி கிருஷ்ணர் பொம்மை அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் படியிலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி 3 படி, 7 படி, குட்டி குட்டி இந்த மாதிரி படி சைடில் வைக்கிறதுக்கெலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி மேட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது மேட்ஸ் இல்லை, இது ஒரு டெக்கரேஷன் பீஸ் மாதிரி தரையில் வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. லோட்டஸில் அம்பாள் வச்ச மாதிரி, யானை வச்ச மாதிரி இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. லைக் கொலு வச்சுட்டு நீங்கள் கீழே இந்த மாதிரி கூட வைக்கலாம். ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி யூனிக்கான பீசஸ் அஷ்டலக்ஷ்மி இந்த மாதிரி நிறைய அழகாக இருந்தது. இதிலே வந்து கோல்டில் இருந்தது, சில்வரில் இருந்தது. ரொம்ப ப்ரிட்டியான குட்டி குட்டி மினியேச்சர்ஸ் மாதிரி நிறைய பொம்மைகள் ரொம்ப அழகாக இருந்தது. இதில் சிவன், பார்வதி, நிறைய விளக்கு அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. குங்குமச்சிமிழ் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அண்ட் ஆல்சோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் ஏதாச்சும் லைக் போட்டு கொடுக்கணும், எதுனா வந்து உங்களுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பாக்ஸஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பாக்ஸஸ் எல்லாமே ஒன்று ஒரு டிசைன்ஸில் ஒரு ஷேப்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் கிச்சன் பர்பஸ்க்கு கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஏதாவது பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டு வைக்கணும்னா கூட. ஸோ இந்த மாதிரி பிக் சைஸ் தாம்பூலம் பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. மூடி வைக்கிற மாதிரி அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் என் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் இந்த காமதேனு ஸ்டாச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வாங்கலான்னு இருந்தோம், பட் வி ஹேட் அதர் ஆப்ஷன்ஸ் கூட. ரொம்ப நல்லா இருந்தது இது. அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் பர்பஸ் பாக்ஸஸ் இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய ஷேப்ஸில் நிறைய சைஸஸ்லையுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பிச்சுவாய் ஸ்டைலில் லக்ஷ்மி வச்சது, சர்க்கிளில், ஸ்கொயரில் இந்த மாதிரி தாம்பூலம் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து அந்த ஸ்டோரில் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இது நிறைய வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த தாம்பூலம் எல்லாமே. ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி நிறைய பேக்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. தாம்பூல பை கூட நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய ப்ளவுஸ் பீசஸ், இப்போ நீங்கள் வந்து 10 ப்ளவுஸ் பீசஸ் அந்த மாதிரி வாங்கணுன்னா கூட இங்கே பேக்காக வந்து நிறைய ப்ளவுஸ் பீசஸ் வந்து வச்சுருக்காங்க. லைக் ஒரு செட்டாக. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில், டிசைன்ஸில் வந்து இருக்குது ப்ளவுஸ் பீசஸ் எல்லாமே. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பாக்ஸஸுமே வந்து வச்சுருந்தாங்க. கிஃப்டிங் பாக்ஸஸ். ஆக்சுவலாக இது ஜுவல் பாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். லைக் என்னோடய ஜிம்கி அதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. பிரைட் வைப்ரண்ட் கலர்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பாக்ஸஸ் எல்லாமே. கிஃப்டிங் பர்பஸ்க்கு இந்த பாக்ஸஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைக் உள்ளே ஏதாவது வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படியே செகண்ட் ஃப்ளோர் வந்திங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டெக்கரேஷன் பீசஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகான ஜாடி, பாட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க டெக்கரேஷன் பீசஸ் மாதிரி. அப்படியே நீங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷோ பீஸ்க்கான நிறைய பொம்மைகள், அப்புறமா இந்த மாதிரி கொலு பொம்மைகள், அப்புறமா மார்பிளில் நிறைய அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப யூனிக்கான டால்ஸ் எல்லாமே இருந்தது. நிறைய யூனிக்கான பொம்மைகள் ஆக்சுவலாக இந்த ஸ்டோர்ஸில் வந்து நான் வந்து பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்கரேஷன் பீசஸ், அப்புறமா ஷோ பீசஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம கோ டு பேக்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. தாம்பூல பை, அப்புறமா ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்ஸு. இப்போ நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பேக்ஸ் மாதிரி கொடுக்குறீங்கன்னா அதுக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேக்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம கோ டு ஸ்லிங் பேக்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி பர்சஸுமே வந்து வச்சுருந்தாங்க. கிஃப்டிங் பர்பஸ், ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரியான பர்சஸுமே இங்கே நிறைய இருந்தது. ஆக்சுவலாக நாங்களுமே நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வைட் வெரைட்டி அண்ட் கலெக்ஷன்ஸ் இந்த ஸ்டோரில். நாங்கள் மெயினாக இங்கே வந்ததே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக தான் வந்தது. கொலுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம், நமக்கு எதனா செட் ஆச்சுன்னா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டர்ஸ், அஷ்டலக்ஷ்மி கீ செயின் ஹோல்டர்ஸ், அப்புறமா இன்னும் நிறைய சுவாமியோட ஃபோட்டோஸ் வச்ச கீ செயின் ஹேங்கர்ஸ், அப்புறமா நிறைய பெயிண்டிங்ஸ் வச்ச ஹேங்கர்ஸ் மாதிரியுமே இருக்குது. நாங்கள் இதுவுமே ஒரு ஆப்ஷனில் வச்சுருக்கோம். லைக்
அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு. அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இது இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெருமாள் ஸ்டாச்சு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் கொலுவில் வச்சுக்கிறதுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் வாங்க வேண்டியது எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ இதுதான் பார்ட் 1 ஆஃப் நவராத்திரி சீரீஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய பார்ட்ஸ் கண்டிப்பாக வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ ஷோ மோர் லவ். பாய்.